இதே வருவோண்ணா அனிருத் மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் செம்மையாக எழுதியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏஆர் முருகதாஸ் ஃபேனாக நான் சட்டையை தூக்கிட்டு இப்படி சொல்லுவேன், ஏஆர் முருகதாஸ் ஃபேன்னு வெளில போய் கத்தி கூட சொல்லுவேன். படம் அவ்வளோ நல்லாயிருக்கு, ஜாலியாக வந்து பார்க்கலாம். குறை சொல்கிறத நிறைய கண்டுபிடிச்சி சொல்லலாம். பட் நல்லாவே எஸ்கேலாம் இன்னும் கொஞ்சம் ஹீரோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. சூப்பராக இருக்குது படம், வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஓணம் ஸ்பெஷலாக வந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் படத்தில் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கு படத்தில். லவ் போர்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் லவ்வையும் கொண்டு வந்துட்டு அந்த கதையும் உள்ளே கொண்டு போயிருக்காரு. அது என்ன கதையோ அதையும் வச்சிருக்காரு படத்தில். சும்மா பேச்சுக்குன்னு லவ்னு வைக்காம செகண்ட் ஹாஃப் லவ்வே காணாமல் போயிட்டு ஒரு டியூட் சாங்கை போட்டு அந்த லவ்னால தான் ஒரு விஷயம் நடக்கும், அந்த லவ்னால தான் ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகுன்றதை எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. நான் கதையாக சொன்னால் படம் புரிஞ்சிடும் எல்லாருக்கும், அது வேண்டாம். படத்தை போய் பாருங்கள். வில்லன் கேரக்டர் வச்சு ஜமால் பண்ணிருக்காரு, யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. படம் துப்பாக்கியை விட இந்த படத்துல டான்சிங் ரோஸ் இருப்பாரு அவர் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்காரு செகண்ட் வில்லன் மாதிரி. அந்த ரோல் சூப்பர். உண்மையில 2 பேர் இருக்காங்க. டான்சிங் ரோஸ் இருக்காரு, அவரோட ரோலும் சூப்பரா தரமா இருக்கும். விஜய் ஜம்வால துப்பாக்கியை விட அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஆமா, மரணமா காமிச்சிருப்பாங்க. சூப்பரா காமிச்சா. அவருக்கும் தனி ஒரு ரோல், ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு சீன். ஸ்டார்டிங்லயே அவர் என்ன ஸ்டேட்டஸ் காமிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பாயிலர். ஆக்சுவலா ஒரு சீன்ல வந்து நாங்க எதிர்பார்த்தது எஸ்கே தான், ஆனா அங்க இருந்தது வேற. அதான் ஹைலைட். நாங்களாம் எதிர்பார்த்து எஸ்கே கரெக்டா, ஆனால் எஸ்கே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபிசிக்கல் பாடி, அந்த ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தா யாருன்னு. ஆனால் மைண்டில் என்ன தோணும், எஸ்கே காமிச்சிட்டா இருப்பார். ஆனால் எஸ்கே இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட். நல்லா இருந்தது படம், பிடிச்சிருந்தது. தரமான படம்ண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா, எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். படம் இந்த வருஷத்துக்கு நான் பெஸ்ட் படம்ண்ணா. இது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோண்ணா தேட்டருக்கு. வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேன், ஏஆர்எம் ஃபேன் இப்போ நாங்கள். ஏஆர்எம் ஃபேன் நான் தான் சொல்லணும். ஏஆர்எம் ஃபேன், பயங்கரமான ஏஆர்எம் ஃபேன். மியூசிக் சூப்பராக போட்டிருக்காருண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் வந்து சூப்பராக இருக்குண்ணா. அவங்க ஹீரோக்கு ஹீரோயினுக்குள்ள கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் ஒரு கம்பேக்கே கொடுத்துட்டாரு திரும்பியும் வந்து. அதுவும் ஹீரோவும் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. அவங்க ஹீரோவும் வில்லனும் இருக்குது. அந்த கிளாஸ் சீனு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதுவும் அனிருத் கொடுத்துருக்க பிஜிஎம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. முருகதாஸ் ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி லைன் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் கூஸ்பம்ஸாக ஏறுது. ஒரு டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக எடுத்திருக்காரு. படம் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக போயிடுச்சு. அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். சண்டை இருக்குது தான், ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த லவ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக எங்கேயோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஸ்லோவாக போனதை செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக தூக்கி கொடுத்துருச்சு. எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன்லாம் பயங்கரம். ஒரு வித்யுத் ஜமால் ஏர்லேயே ஒரு புஷ்அப் எடுப்பார். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம் தான். தான் பார்த்துட்டு வரோம். படம் நல்லா இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏஆர் முருகதாஸ் நல்ல கம்பேக்கு. எஸ்கேவும் வித்யுத் ஜமாலும் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே, லவ் சாங் எல்லாம் சூப்பராக இருக்குது. அனிருத் நல்லா போட்டார் பிஜிஎம். அப்புறம் சார்பேட்டா படம் நடிச்சார், அவர் வந்து சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு நல்ல கேம்பியா பண்ணிட்டு போகிறாரு. எல்லாம் நல்லா இருக்குது. துப்பாக்கி அளவுலாம் கம்பேர் பண்ணாதீங்க, துப்பாக்கி வேறு இது வேறு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்த ஒரு பெஸ்ட்டு மசாலா படம். ஸ்டோரி ஒன்லைனில் ஆக்ஷன் மூவி ப்ரோ. ஸ்டோரிலாம் ஒரு சின்ன கிம்மிக் இருக்குது. ஹீரோ வந்து ஏன் வந்து நல்லா சண்டை போடுறாரு, ஏன் அடிக்கிறாருன்னு, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பயங்கரமாக இருக்குது படம். மியூசிக் சூப்பராக ஆஸ் யூஷுவல். அனி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் பயங்கரமாக இருந்தது. படம் ஆக்சுவலாக ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன் படம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டு தான். படம் வந்து நீங்கள் சிவகார்த்திகேயனுக்குன்னு பார்க்கலாம், செமையாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ரசிகலாம் நல்லா வெறியாக இருப்பாங்க. இது படம் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கூஸ்பம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எந்த சினிமா வந்து போர் அடிக்காது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக ஃபைட்டு அந்த நல்லா மாசாக தான் இருக்கும். ஏன்னா ஏஆர் முருகதாஸும் சிவகார்த்திகேயனும் வந்து செகண்ட் காம்போ. அது நல்லா படம்லாம் ஹிட்டாக தான் போயிட்டுருக்கு எல்லாம். அதுவும் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அது கிளைமேக்ஸ் இன்டர்வெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி கூஸ்பம்ஸ். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் எந்த ஃபைட் சீனை பார்த்தாலும் செம்மையாக இருக்கும். அதுவும் வில்லன் மாசினா இது செம்ம. ஆனால் படம் கண்டிப்பாக ஹிட்டு தான், அது ஒன்றும் இது சொல்ல முடியாது. படம் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பொதுமக்களும் எல்லாம் வந்து விரும்புகிறாங்க, படம் விரும்புகிறாங்க. ஓகே சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்கு சொல்லி விரும்புகிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன் ப்ரோ. சலமலை பாட்டுக்கு மட்டும் தான் வைப்பு, அதுக்கு தான் வந்தேன். பார்த்தா படம் செம்ம சூப்பர். ஏஆர் முருகதாஸ் செம்ம கம்பேக்கு. அனிருத் மியூசிக் செம்ம. எஸ்கே ஆக்டிங் பீக் ஆக்டிங்கு. அப்கிரேட் ஆகிட்டே இருக்காப்ல எஸ்கே. நல்ல சம்மரைஸு, ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நல்ல ஸ்டோரி. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. அதான் சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ, அது எல்லாமே செமையாக மேட்ச் ஆகிடுச்சு கதைக்கு.
கதைக்கு அது அப்படி இல்லை சொல்ல முடியாது, எதே ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் கதைக்கு எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் பெருசாக அப்படிலாம் எதுவும் தோணல ப்ரோ. லாஜிக் இல்லாமல் எல்லாமே படத்தில் லாஜிக் இருந்துச்சு. எதுவுமே அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல ஸ்டோரி தான், எல்லாமே லிங்க் ஆயிடுச்சு. அவர் பங்க கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செமையாக தான் நடிச்சிருந்தாரு. எல்லாருமே பீக் ஆக்டிங் ப்ரோ. யாருமே அதிகமாக நடிக்கல, கம்மியாக நடிக்கல இல்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு. எல்லாருமே செம ஆக்டிங், செம ஸ்க்ரீன் ப்ளே, செம ஸ்டோரி. எஸ்கே பீக். ஹீரோயினுக்கு எல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் தான். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம், யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏஆர் முருகதாஸ் செம கம்பேக்.